ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ரயில்வேயோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 16 மார்ச் 2026 என்டிபிசி கிராஜுவேட்டோட ஷிஃப்ட் 1ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500 ஆப்ல இருக்கும். ஆனா ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே ஆல் இன் ஒன்னுக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல படிக்கணும், எல்லா நியூஸ் பேப்பரையும் என்னால ரெஃபர் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே கரண்ட் அஃபேர் 1 இயர் அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி யூஜி எக்ஸாம் 7, 8, 9 மே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 21 ஜூன் வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. ஸோ என்டிபிசி யூஜிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் 16/5/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 3 printing machines P, Q and R when each is working alone can print 1 lakh books in respectively 8 hours, 16 hours, 24 hours. These machines print books in turns of 1 hour each, starting with P followed by Q and then R. However, after a total of 9 hours, P stops functioning, but Q and R continue working alternately for an hour each, with Q working during the 10th hour till the printing of all the 1 lakh book is completed. In how many hours in all did machines Q and R complete printing the remaining books? கொஸ்டின் பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கு, ஆனா ஈஸியான கொஸ்டின். 3 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க, PQR. ஓகே, இவங்க தனித்தனியா வேலை பார்த்தாங்க அப்படின்னா P 8 மணி நேரத்துல வேலையை முடிக்கிறான், Q 16 மணி நேரத்துல வேலையை முடிப்பான், R பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல வேலையை முடிப்பான். ஓகேவா? சோ இப்ப எப்படி வேலை நடக்குன்னா ஃபர்ஸ்ட் P ல இருந்து வேலை ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் Q, அதுக்கப்புறம் R, இப்படின்னு மாறி மாறி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்றாங்க, வேலை பாக்குறாங்க. மொத்தம் 9 மணி நேரம் ஆகுது. 9 மணி நேரம் இவங்க சேர்ந்து வேலை பாக்குறாங்க. 9 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா P வேலையை விட்டு போயிடுறான். P வேலையை விட்டு போனோடனே மீதி யார் இருக்காங்க? Qவும் Rவும் மட்டும் இருக்காங்க. ஓகே, அவன் எப்படி பாக்குறான்னா மாறி மாறி பாக்குறான், ஆல்டர்னேட் டேஸ்ல பாக்குறாங்க. Qனா அதுக்கடுத்து R, அதுக்கடுத்து Q, அதுக்கடுத்து Rன்னு பாக்குறாங்க. இதுல 10வது மணி நேரத்துல யாரு வேலையை தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Qல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய புக்கை அச்சிடுவதற்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய வேலையை செஞ்சு முடிக்க Q மற்றும் Rக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், டைம் அண்ட் ஒர்க்கோட கொஸ்டின் தான், கொஞ்சம் பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை பார்த்ததும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? P 8 மணி நேரத்துல முடிப்பான், Q 16 மணி நேரம், R 24 மணி நேரம். ஓகே, PQR. P எத்தனை மணி நேரம் சொல்லியிருக்காங்க? P 8 மணி நேரம் தானே சொல்லியிருந்தாங்க, ரைட்டா? சோ 8, 16, 24. ஓகே, சோ 8, 16, 24. ஓகே, சோ இதுக்கு நாம LCM எடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. PQR, இவன் 8 மணி நேரம், இவன் 16 மணி நேரம், இவன் 24 மணி நேரம். இது மூணுக்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 48 வருமா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் 24. 24 8ஆல டிவைட் பண்ணணும், டிவைட் ஆகும். ஆனா 16ஆல டிவைட் ஆகாது. அப்ப 24 டபுள் பண்ணணும், டபுள் பண்ணா 48 கிடைக்கும். 48 இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். அப்போ 48 தான் LCMனு சொல்லிருதான். அப்ப இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க். ஓகேவா? அப்போ இப்போ P, இப்போ இந்த 8 48 மாத்தனா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலன்னா இந்த 8 கொண்டு கீழே போட்டு பாருங்க. அப்புறம் 16 48 மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும்.
24 48 மாத்தணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது டோட்டல் ஒர்க். இது வந்து என்னது எஃபிசியன்சி திறன். ஓகே, பியோட வேலை என்னன்னா 1 மணி நேரத்துக்கு 6 கேக் பண்ணுவான். கியூவோட வேலை என்னன்னா 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்ணுவான். ஆரோட வேலை என்ன அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 2 கேக் பண்ணுவான். ஓகே, இங்க புக் பிரிண்ட் பண்றது அப்படிங்கறதுனால தான் ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி போயிருக்கு. நார்மலா நாம வந்து டைம் அண்ட் ஒர்க்ல சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, டைம் அண்ட் ஒர்க் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல, ஃபர்ஸ்ட் பி வந்து வேலைய ஆரம்பிப்பான். பில தொடங்கி அதுக்கப்புறம் கியூ அதுக்கப்புறம் ஆர்னு என்ன பண்றாங்க, அப்படி மாறி 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 அச்சிடுறாங்க. மொத்தம் எவ்வளவு நேரம் வேலை பார்க்காங்க, 9 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. ஓகே, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் யாரு வேலை பார்ப்பா, பி பார்ப்பான். எத்தனை கேக் பண்ணுவான், 6 கேக் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்த 1 மணி நேரம் வரும், கியூ வருவான். எத்தனை கேக் பண்ணுவான், 3 கேக் பண்ணுவான். அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் யார் வருவா, ஆர் வருவான். ஆர் வந்து 3வது மணி நேரத்துல எத்தனை கேக் பண்ணுவான், 2 கேக் பண்ணுவான். ஓகே, அப்போ 3 மணி நேரம் கழிச்சு போய் அந்த இடத்துல நான் பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு எத்தனை கேக் பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல இவன் 6 கேக்கு, அடுத்து இவன் 3 கேக்கு, அடுத்து இவன் 2 கேக் பண்ணிருப்பான். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 9 9 2 11. நான் 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எத்தனை கேக் ரெடி ஆயிருக்கும், 11 கேக் ரெடி ஆகியிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஃபுல்லா பி தான் வேலை பார்ப்பான். அடுத்த 1 மணி நேரம் ஃபுல்லா கியூ தான் வேலை பார்ப்பான். அடுத்த 1 மணி நேரம் ஃபுல்லா உங்களுக்கு ஆர் தான் வேலை பார்ப்பான். அப்ப டோட்டலா 3 மணி நேரம் கழிச்சு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 11 கேக் வந்து ரெடி ஆகியிருக்கும். ஓகே, அடுத்து கொஸ்டின்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 9 மணி நேரத்திற்கு பிறகு. இப்போ பி வேலை பார்ப்பான் 1 மணி நேரம், அடுத்து கியூ, அடுத்து ஆர். ஒரு 9 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பி வந்து வேலையை விட்டு போயிடுறான். ஓகே, பி வேலை செய்வதை நிறுத்துகிறது. அப்போ 9 மணி நேரத்துக்கு எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கும், 3 மணி நேரத்துக்கு எத்தனை வேலை முடிஞ்சிருக்கு, 11 கேக் பண்ணிருக்காங்க. டோட்டல் டார்கெட் வந்து 48 கேக்கு, 3 மணி நேரத்துக்கு 11 கேக்கு. அப்போ 9 மணி நேரத்துக்கு எத்தனை கேக் வரும், அப்ப இதை 9ஆ மாத்தனா எதால மல்டிப்ளை பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், 9 ஹவர்ஸ்க்கு எத்தனை கேக் பண்ணிருப்பாங்க, 33 கேக் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, 9 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 9 மணி நேரம் முடிவுல பார்த்தா 33 கேக் முடிஞ்சிருப்பாங்க. என் டார்கெட் என்ன, 48. அப்ப 48ல எத்தனை கேக் பண்ணிருக்காங்க, 33 கேக் பண்ணிருக்காங்க. மீதி எத்தனை இருக்கும், 8ல 3 போனா 5, 4ல 3 போனா 1. இதுதான் எத்தனை, மீதி கேக்கு. இததான் யாரு பண்ண வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூவும் ஆரும் பண்ண வராங்க. அது எப்படி கதைங்கிறத பாருங்க. ஓகே, பி வேலை செய்வதை நிறுத்துகிறது. 9 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பி வேலையை விட்டு போயிடுறான். ஆனால் கியூ மற்றும் ஆர் தொடர்ந்து மாறி மாறி தலா 1 மணி நேரம் வேலை செய்கின்றன. ஓகே, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கியூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கியூ எத்தனாவது மணி நேரத்துல வேலையை ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா 10வது மணி நேரத்துல கியூ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றா. ஓகே, இங்க எவ்வளவு மணி நேரம் வேலை எனக்கு முடிஞ்சிருக்கு, 9 மணி நேரம் வேலை முடிஞ்சிருக்கு. அப்ப அடுத்து எத்தனாவது மணி நேரம் வேலை வரும், 10வது மணி நேரம் வேலை வரும். அப்ப யார் வருவா, கியூ வருவான். ஓகேவா, 10வது மணி நேரம் வேலையில கியூ வருவான். அந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 11வது மணி நேரத்துல யார் வருவா, ஆர் வருவான். ஓகேவா, சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. 10வது மணி நேரம். ஓகே, 10வது மணி நேரம்னா இப்போ 9 மணி நேரம் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து கியூல இருந்து ஆரம்பிக்கி. கியூவோட திறமை எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்ணுவான். ஆரோட திறமை எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு 2 கேக் பண்ணுவான். இவன் 1 மணி நேரத்துக்கு 3 கேக்கு, இவன் 1 மணி நேரத்துக்கு 2 கேக் பண்ணுவான். இவன் ஒரு 1 மணி நேரம் வேலை பார்த்தான்னா 3 கேக்கு, இவன் 1 மணி நேரம் வேலை பார்த்தான்னா 2 கேக் பண்ணுவான். ஓகே, அப்ப டோட்டலா நான் 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன் அப்படின்னா கியூவும் ஆரும் சேர்ந்து எத்தனை கேக் பண்ணிருப்பாங்க, 3 + 2 5 கேக் வந்து பண்ணிருப்பாங்க. நான் 2 hours கழிச்சு வந்து பார்த்தேன்னா எனக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்கும், 5 கேக் வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு மீதி எவ்வளவு பண்ணணும், 15 கேக் வந்து பண்ணணும். ஓகேவா, அப்ப மீதி எத்தனை கேக் பண்ணணும், 15 கேக் பண்ணணும். இங்க 2 மணி நேரத்துல எத்தனை கேக் பண்ணிருக்காங்க, 5 கேக் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 5 15ஆ மாத்தனா என்ன பண்ணணும், இந்த பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இந்த பக்கமும் நாம என்ன பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 × 3 6. 6 ஹவர்ஸ்ல எத்தனை கேக் வரும், 5 3 15, 15 கேக்கு. அப்ப மீதி இருக்க 15 கேக்க எவ்வளவு நேரத்துல பண்ணி முடிச்சிருவாங்க, 6 ஹவர்ஸ்ல பண்ணி முடிச்சிருவாங்க. அப்ப கியூவும் ஆரும் சேர்ந்து மீதி இருக்க கேக்க எத்தனை மணி நேரத்துல முடிக்கிறாங்க, 6 ஹவர்ஸ்ல முடிக்காங்க. மொத்த கேக் எத்தனை, 15. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா இதை ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா, சோ இதுதான் டாப்பருக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். டாப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க.
கொஷினை ரீட் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிள். டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்டை தான் கொஞ்சம் பெரிய பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் எல்லாமே நான் டாபிக் வைஸா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா, இன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, there is a wooden block in the form of a cube whose each side is 8 meters long. The maximum possible number of cylinders with a diameter of 1 meter and a height of 4 meters were cut from this block. The cylinders are to be painted at the rate of 14 per square meter. What is the total amount need to be painted all the cylinders if we paint the entire surface of each cylinder? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கனசதுர வடிவத்துல ஒரு மரக்கட்டை வந்து இருக்கு. அதன் ஒவ்வொரு பக்கமும் 8 மீட்டர் நீளம் கொண்டது. ஓகே, கனசதுர வடிவத்துல ஒரு மரக்கட்டை. ஓகே, இதுதான் அந்த மரக்கட்டை. பாக்குறதுக்கு கியூப் மாதிரி அப்படியே இருக்கு. ஓகே, கியூப் மாதிரி இருக்கு. இதோட ஒவ்வொரு பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, 8 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த மரக்கட்டையிலிருந்து 1 மீட்டர் விட்டமும் 4 மீட்டர் உயரமும் கொண்ட சிலிண்டர்கள், அதாவது உருளை வந்து உருவாக்குறோம். அந்த உருளையோட அளவு பாத்தீங்கன்னா விட்டம் வந்து 1 மீட்டர் இருக்கு, உயரம் வந்து 4 மீட்டர். ஓகே, 4 மீட்டர் உயரமும் விட்டம் வந்து 1 மீட்டர். அப்ப இங்க இருந்து இங்க வர 1 மீட்டர். அப்ப இது ஃபுல்லா, சரி, இங்க இருந்து இங்க வர எவ்வளவு இருக்கும் ஆரம். ஓகே, இது ஃபுல்லா சேர்ந்து எவ்வளவு வருது, 1 மீட்டர் வரும். ஓகே, இங்க இருந்து மையத்துல இருந்து ஒரு கோடு போட்டோம்னா அது ஆரம். இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா அதுதான் என்னது, விட்டம். ஓகேவா, அப்போ 1 மீட்டர் விட்டம் வந்து இருக்கு. இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி உருளைகளை வந்து வெட்டி எடுக்கிறோம். ஓகே, இந்த சிலிண்டருக்கு வெட்டி எடுத்த பிறகு 1 சதுர மீட்டருக்கு 14 ரூபாய். அதை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1 சதுர மீட்டருக்கு 14 ரூபாய் ஆகுது. அப்போ ஒவ்வொரு சிலிண்டரின் முழு மேற்பரப்பிற்கும் வண்ணம் பூசினால் எல்லா சிலிண்டருக்கும் வண்ணம் பூச எவ்வளவு ரூபாய் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து எத்தனை சிலிண்டரை நம்மளால வெட்டி எடுக்க முடியும், இல்லனா ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபுக்குள்ள நம்ம சிலிண்டரை வந்து அடுக்குறோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து நாம எத்தனை சிலிண்டரை வந்து வெட்டி எடுக்க முடியும். ஓகே, இப்ப இதோட பக்கத்தோட அளவு எவ்வளவு, 8 மீட்டர். சிலிண்டரோட டயாமீட்டர் எவ்வளவு, 1 மீட்டர். சிலிண்டரோட ஹைட் எவ்வளவு, 2. ஓகே, 2 மீட்டர். ஓகே, அப்போ கியூபோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்தோட அளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மீட்டர் இருக்கு. சிலிண்டரோட ஹைட் பாத்தீங்கன்னா 2 மீட்டர். நம்ம ஒரு சிலிண்டர் இப்படி உருவாக்குறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை லேயர் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 2 லேயர் வந்து உருவாகும். ஒரு சிலிண்டர் இது பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு 2 லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் இதுல. அப்போ டோட்டலா லேயர் வந்து எத்தனை இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஃபார்ம் ஆகும், 8. சிலிண்டரோட பக்கம் வந்து 8, இதோட ஹைட் வந்து 2. அப்ப 8 டிவைடட் பை 2, 8 டிவைடட் பை என்ன வரும், ஹைட் வந்து 4 தானே சொல்லியிருந்தாங்க, 2ஆ 4ஆ, 4 மீட்டர் உயரம். ஓகே, சோ 4. அப்ப 8 டிவைடட் பை 4, 2. ஓகே, சோ டோட்டலா எத்தனை லேயர் இதுல உருவாகும் அப்படின்னா 2 லேயர் வந்து உருவாகும். அப்ப இதுக்குள்ள எத்தனை சிலிண்டர் வந்து நாம முதல்ல வெட்டி எடுக்க போறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து எத்தனை எடுப்போம் அப்படிங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த சிலிண்டரோட அந்த பக்கத்தோட அந்த கியூபோட பக்கத்தோட அளவு எவ்வளவு, 8 மீட்டர். ஓகே, 8 மீட்டர். அப்போ ஒரு சிலிண்டரா நாம எடுக்கிறோம், ஒரு பக்கத்தோட அளவு வந்து 8 மீட்டர். ஓகே, ஒரு சிலிண்டரை வந்து நாம அடுக்கிறோம். ஓகே, வெட்டி எடுக்கிறது இல்லைன்னா ஒரு பெரிய கியூபுக்குள்ள அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னாலும் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹரிசாண்டலா வெர்டிகலா வந்து நம்ம ஒரு 8 சிலிண்டர் வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹரிசாண்டலா ஒரு 8 சிலிண்டர் வந்து இது பண்ணலாம். அப்ப நம்பர் ஆஃப் சிலிண்டர் எத்தனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 × 8. ஓகே, வெர்டிகலா 8 அடுக்கலாம், இதுல ஹரிசாண்டலா 8 அடுக்கலாம். நீங்க வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு கூட இல்லாம ஒரு பெரிய கியூப் அதோட இது வந்து பக்கம் வந்து 8 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த டயாமீட்டர் 1, ஹைட் 4 மீட்டர் இருக்கக்கூடிய மாதிரி சிலிண்டரை வந்து அடுக்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்படி அடுக்கும் போது வெர்டிகலாவும் இது பண்ணலாம், ஹரிசாண்டலாவும் நாம வந்து அடுக்கலாம். அப்ப வெர்டிகல்ல ஒரு 8 அடுக்க முடியும், ஹரிசாண்டல்ல ஒரு 8 அடுக்க முடியும். ஓகே, ஒரு லேயருக்கே அந்த மாதிரி வந்துரும். ஓகே, அப்போ அந்த இதுல ஒரு லேயர்லயே பாத்தீங்கன்னா வெர்டிகலா 8, ஹரிசாண்டலா 8 வந்துரும். இன்னொரு லேயர் இருக்கும், அதுலயே அதே மாதிரி ஹரிசாண்டலா 8, வெர்டிகலா 8 வந்து அடுக்கிடுவோம். அப்ப டோட்டலா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இதுலயே நமக்கு எவ்வளவு வரும், ஒரு இதுலயே 8 × 8 மொத்தம் 2 லேயர் வருமா. கியூப் இருக்கு, கியூப்ல இருந்து சிலிண்டரை இது பண்றோம் அப்படின்னா 2 லேயர் வரும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா ஒரு 8, வெர்டிகலா ஒரு 8 அடிக்கிடுவோம். ரெண்டாவது லேயர்ல அதே மாதிரி ஹரிசாண்டலா ஒரு 8, வெர்டிகலா ஒரு 8 வந்து என்ன பண்ணுவோம், அடுக்கிடுவோம். ஓகேவா, சோ அப்போ 8 × 8 போட்டாச்சா.
சோ இப்போ நமக்கு 2 லேயர் இருக்கா, 2 லேயர் இருக்கா. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு 8 இன்ட்டு 8, ரெண்டாவது லேயருக்கு 8 இன்ட்டு 8 பிளஸ் போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணிரலாம் இதை டைரக்டா. சோ இந்த லேயர்ல 8 இன்ட்டு 8 இருக்கு, இந்த லேயர்லயும் 8 இன்ட்டு 8 இருக்கு, 2 லேயர் இருக்கா. ஒரு லேயருக்கு 8 இன்ட்டு 8 இந்த ரேஞ்சில நான் அடுக்கிறேன்னா 2 லேயருக்கு எனக்கு எத்தனை வரும், 8 இன்ட்டு 8 இன்ட்டு 2ன்னு வரும். ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் சிலிண்டர் எத்தனை வரும், 128 சிலிண்டர். அப்ப எத்தனை சிலிண்டர் அதுல இருந்து வெட்டி எடுக்கலாம் நாம, நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 128 சிலிண்டர் வந்து அதுல இருந்து நாம வெட்டி எடுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த சிலிண்டருக்கு பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 14 ரூபா ஆகுது, ஒரு சதுர மீட்டருக்கு 14 ரூபா ஆகுது. அப்போ ஒரு சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr இன்ட்டு h பிளஸ் 6. இதுதானே சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஏற்கனவே மென்சுரேஷன்ல பார்த்திருக்கோம். அப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r. r வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, டயாமீட்டர் வந்து 1 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நமக்கு ஹைட் வந்து 4 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப டயாமீட்டர் 1ன்னா ரேடியஸ் வந்து என்ன வரும், விட்டத்துல பாதி தான் ஆரம், டயாமீட்டர்ல பாதி தான் என்னது ரேடியஸ். அப்ப ரேடியஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும், 0.5 மீட்டர்னு கிடைக்கும். அப்ப 0.5 இன்ட்டு h பிளஸ் 6, h வந்து 4, r வந்து எவ்வளவு 0.5, அப்போ 4.5ன்னு வரும். ஓகே, கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. சோ எப்படியாவது கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்க. இது வந்து என்னது, ஒரு சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு மொத்தம் எத்தனை சிலிண்டர் இருக்கு, 128 சிலிண்டர் இருக்கு. அப்ப 128 சிலிண்டருக்கும் நாம பெயிண்ட் அடிக்கணும். அப்ப 128 சிலிண்டருக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம்னா 128 இன்ட்டு இது என்ன வரும் 2, இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடலாமா. மல்டிப்ளை பண்ணா 22 இன்ட்டு 0.5 உங்களுக்கு என்ன வரும், 1 கிடைக்கும். 0.5 1/2 எழுதலாம். சோ அப்ப இதுவும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம், 1 வந்துரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 22 45 இருக்கு. சோ 45 22, 5 2 10க்கு 0, 10 18 19, சோ 9. அதுக்கப்புறம் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 99 வரும். ஓகே, அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், 99 டிவைடட் பை 7 கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இதுதான் நமக்கு என்னது, 128 சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. 128 சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஒரு சிலிண்டருக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளவு ஆகுது, 14 ரூபாய் ஆகுது. ஒரு இதுக்கு, ஒரு சதுர மீட்டருக்கு, ஒரு சதுர மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளவு ஆகுது, 14 ரூபாய் ஆகுது. நமக்கு எவ்வளவு சதுர மீட்டர் கிடைச்சிருக்கு, 128 இன்ட்டு 99/7. ஓகே, இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், அடுத்து எப்படி கேன்சல் ஆகுறதுக்கு வழி இருக்கும். ஓகே, சோ டோட்டலா நமக்கு இவ்வளவு சதுர மீட்டர் இருக்கு. ஒரு சதுர மீட்டருக்கு 14 ரூபான்னா 128 இன்ட்டு 99/7 இந்த சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும், இன்ட்டு 14 போடலாம். அப்ப கேன்சல் பண்ணா ஒரு 7 7, 2 7 14. ஓகே, இப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 128 இன்ட்டு 99 இன்ட்டு 2 உங்களுக்கு என்ன வரும், 198. ரைட்டா. சோ 198. ஓகே, அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இவ்வளவு பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷனுக்கு வாங்க. இங்க லாஸ்ட் யூனிட் டிஜிட் எதுல முடியும், 8 8 64, 4ல முடியணும். 4ல முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் சி கரெக்ட்னு சொல்லிடலாம். நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் கிட்டத்தட்ட இதுதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு விதமா யோசிக்கலாம். 198க்கு பக்கத்துல உள்ள நம்பர் என்னது, 200. அப்ப 128 இன்ட்டு 2ன்னு போடுங்க, 8 2 16, 256 சம்திங் வரும். ஓகே, அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 250 கிட்ட இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். அப்ப இதுதான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். நம்ம உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஸ்மார்ட்டான டெக்னிக்கா அப்ளை பண்ணுங்க. யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க, யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ண முடியலன்னா நியரஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணி ஆப்ஷன்ல ஈஸியா எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, the sum of two numbers is 56. Their difference is 1/7 of their sum. Their LCM is. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, இரண்டு எண்களின் கூடுதல், ரெண்டு நம்பர் ஏ பின்னு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 30 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும், 5 கொஸ்டின் மாடரேட்டா இருக்கும். அதுல 3 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணினாலும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், 2 கொஸ்டின் சுத்த விட்டுரும். ஓகேவா, அதனால எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இந்த 20 ஈஸி அட்டன் பண்ணுங்க, அடுத்து மாடரேட் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த 3ல ட்ரை பண்ணுங்க. இந்த சுத்த விடுற கொஸ்டினை வந்து முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இதை விட்டாலும் பெரிய ப்ராப்ளம் இல்ல, அதை விட்டா கூட 28 கொஸ்டின் மேக்ஸ்ல அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஆனா இந்த சுத்த விடுற கொஸ்டின்ல போய் எக்ஸாம்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. sum of two numbers வந்து 56. அப்ப a plus b equal to 56. Their difference is 1/7 of their sum.
அப்ப a மைனஸ் b டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? அவற்றின் வித்தியாசம் வந்து கூடுதல்ல 1/7 பங்கு. அப்ப a மைனஸ் b ஈக்குவல் டு கூடுதல் எவ்வளவு? 56. அதுல 1/7 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். அப்ப a மைனஸ் b ஈக்குவல் டு 8. அவற்றின் மீச்சிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப a பிளஸ் b தெரியும், a மைனஸ் b தெரியும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2a ஈக்குவல் டு 64. இதுல இருந்து a ஈக்குவல் டு 32. ஓகே, a யோட வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a ஈக்குவல் டு 32. ஓகே, 32 மைனஸ் b ஈக்குவல் டு 8. இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வாங்க, b இந்த பக்கம் கொண்டு வாங்க. b ஈக்குவல் டு 32 மைனஸ் 8. 32 மைனஸ் 8 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 24ன்னு கிடைக்கும். அப்ப b யோட வேல்யூ வந்து என்னது? 24. ஓகே, 32க்கும் 24க்கும் எல்சிஎம் என்ன வரும்? ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அவற்றின் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஆன்சர் என்ன வரும்? ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 96 வரும். 24 வந்து 32 வச்சு 32 டிவைட் பை 24 போடுங்க, டிவைட் ஆகாது. 32 டபுள் பண்ணா 64. 64 24ஆல டிவைட் ஆகாது. 32 ட்ரிபிள் பண்ணுங்க, 96 கிடைக்கும். 96 24ஆலையும் டிவைட் ஆகும், 32ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப 96 தான் எல்சிஎம்னு சொல்லிடலாம். 96ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Simplify cube root of 6859 fourth root of 256 into 2 by 57 into 168. இதை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. வேதிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் கியூப் ரூட் எப்படி எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 6 8 5 9 இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். மூணா பிரிங்க, இங்க 3. ஓகேவா? சோ இங்க லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன இருக்கு? 9 இருக்கு. லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 9. சோ 9ல முடியுது அப்படின்னா எந்த நம்பர் வரும் நமக்கு? 1 கியூப். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸி தான். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 4 கியூப் வந்து 64. அப்படிதானே? சோ இந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்ப 9ல முடியுது அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும்? 9 கியூப். ஏன்னா 9 கியூப் வந்து 729. அதுதான் எதுல முடியும்? 9ல முடியும். அப்ப இதுக்கு பதிலா நாம 9 போட்டுடலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. ஓகே, 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் வந்து 64. இங்க 6 இருக்கா? அப்ப 6 இருக்குன்னா அப்ப இங்க என்ன நம்பர் போடணும்? 2 கியூப். 2 கியூப்னா என்ன வந்துரும்? நமக்கு 8 வந்துரும். 6 விட அதிகமான நம்பர். அப்ப அதை விட கம்மியானது என்ன வரும்? 1 கியூப் 1 தான். அப்ப இங்க 1 போட்டுடலாம். அப்போ 6859ஓட கியூப் ரூட் வந்து என்னது? 19. அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ 6859 நம்ம வந்து கியூப் ரூட் விட்டு எடுத்து 19 எழுதிடலாம். இன்ட்டு 256 நம்ம எப்படி எழுதலாம்? ஃபோர்த் ரூட்ல இதை வந்து ஸ்கொயர், இதை வந்து எப்படி எழுதலாம்? ஃபோர்த் ரூட் ஆஃப் 16 into 16 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ இதை ஃபோர்த் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஓகே, கிளியரா? அப்படிதானே? சோ 4 பவர் 4 தான் உங்களுக்கு எத்தனை? 256. வேதிக் மேக்ஸ்ல எல்லாமே பார்த்திருக்கோம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன சிலபஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோமோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதை தெளிவா படிங்க. படிச்சிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினும் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப 19 டிவைடட் பை 4. சாரி, நான் இன்ட்டு போட்டேனா? இதை கியூப் ரூட் எடுத்தது 19, இடையில டிவைடட் பை இருக்கு, இதோட வேல்யூ 4 இன்ட்டு அடுத்து இங்க என்ன இருக்கு? 2/57 இன்ட்டு அடுத்து 168 இருக்கு. ஓகே, சோ கட் பண்ணலாமா? 1 2 2 டைம்ஸ் போகும். 1 19 19, 3 19 57, 1 2 8 2 16, 4 2 8, 8 2 16, 4 2 8. 3 வாய்ப்பாடுல கட் ஆகுமா? கண்டிப்பா கட் ஆகும். 1 3 3, 2 3 6, 8 3 24. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 28. 28ங்கிறது ஆப்ஷன் ஏ. பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஸ்டக் ஆயிருவாங்க. இத கூட 4ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா கியூப் ரூட் எடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். கியூப் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. At what rate per year will a sum of money double itself in 16 years on simple interest? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பேப்பர் பெண்ணே இல்லாம சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப வருஷ காலமா அந்த கொஸ்டின் இருக்கு. ஒரு பழைய பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதை எவர் கிரீன் கொஸ்டின்னே சொல்லலாம். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறது, பேப்பர் பெண்ணே இல்லாம கேட்கறதுதான். தனி வட்டியில ஒரு குறிப்பிட்ட தொகை 16 ஆண்டுகளில் 2 மடங்காக மாற அதற்கான வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும்? ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா எதுவுமே போட வேண்டாம். பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? அந்த வார்த்தையை கவனிங்க. டபுள் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுள் இட் செல்ஃப்னா 100. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ ஆர் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை n போடணும்.
அப்ப n கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்கன்னா n = 100 டிவைடட் பை ஆர்ன்னு போடணும். ஓகே, கிளியரா புரியுதா? அப்போ ஒரு தொகை இருக்கு, அது எனக்கு தெரியாது, அது டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. டபுள் ஆகுதுன்னா 100 டிவைடட் பை n. ஓகே, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்? தனி வட்டியில ஒரு குறிப்பிட்ட தொகை 16 வருஷத்துல 2 மடங்காக மாறணும் அப்படின்னா அதோட வட்டி விகிதம் என்ன? அப்ப r = 100 டிவைடட் பை 16. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4 4 16, 25 4 100. சோ வேற என்ன மாதிரி இன்னும் கட் பண்ணலாம்? 6 4 24, 6 பாயிண்ட் சம்திங்னு ஆன்சர் ஆரம்பிக்கும். சோ 6.25 தான் இதுக்கான ஆன்சர். இன்னும் கட் பண்ணோம் அப்படின்னா 6.25%. அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? அதே இதுல வேற மாதிரி எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். டபுள் அப்படின்னாலே 100 டிவைடட் பை n தான். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சப்போஸ் இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து 6.25% ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஓகேவா? சோ அப்படியும் கேட்கலாம். ஓகேவா? சோ டபுள் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? சோ எப்படி கேட்டாலும் ஃபார்முலா இதுதான். இந்த கான்செப்ட் படி நீங்க போட்டீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். டபுளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க மேடம். இந்த இடத்துல டபுளுக்கு பதிலா ட்ரிபிள்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மும்மடங்கா இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப டபுள்னா 100 போட சொன்னேன்னா, ட்ரிபிள்னா என்ன பண்ணுங்கன்னா 200 போடுங்க அந்த இடத்துல. ஓகே, அப்ப r = 200 டிவைடட் பை n. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். a sum of money triple itself in 20 years சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 20 இயர்ஸ்ல ட்ரிபிள் ஆகுறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆகும்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 200 டிவைடட் பை 20 போடணும். ஓகே, உங்களுக்கு என்ன வரும்? 10% கிடைக்கும். ட்ரிபிள் அப்படின்னா 200 பை n நோட் பண்ணிக்கோங்க. டபுள் அப்படின்னா 100 பை n. ஓகே, கிளியரா புரியுதா? உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, at what rate per year will a sum of money double itself in 16 years இருக்கா? இதுக்கு பதிலா 8 yearsன்னு போட்டுக்கோங்க. 8 இயர்ஸ்ல டபுள் ஆகுறதுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இதுதான் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஓகே, 8 இயர்ஸ்ல டபுள் ஆகுறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கறத சால்வ் பண்ணி ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 78 members in group A, 22 members in group B, 34 members in group C. All the members of these groups went to a restaurant. The average amount spent on each member of a group A, B, C are 136, 383, 457 respectively. Overall average amount spent பெர் மெம்பரிஸ். ஓகே, மொத்தம் 3 குரூப் வந்து சாப்பிட போறாங்க ஹோட்டலுக்கு. ஓகேவா? சோ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி இருக்காங்க. குரூப் ஏல 78 பேர் இருக்காங்க. குரூப் பி ல 22 பேர் இருக்காங்க. குரூப் சி ல பாத்தீங்கன்னா 34 பேர் இருக்காங்க. ஓகே, இந்த குழுக்களின் அனைத்து உறுப்பினர்களும் ஒரு உணவகத்திற்கு சென்றனர். குழுக்கள் ஏ, பி மற்றும் சி யின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் செலவிடப்பட்ட சராசரி தொகைகள் முறையே. ஓகே, குழு ஏயோட சராசரி பாத்தீங்க அப்படின்னா 136. குழு பி யோட சராசரி எடுத்தோம் அப்படின்னா 383. குழு சி யோட சராசரி எடுத்தோம் அப்படின்னா 457. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் எவ்வளவு செலவு பண்ணாங்க? ஒரு உறுப்பினருக்கு செலவிடப்பட்ட ஒட்டுமொத்த சராசரி தொகை என்ன? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஒரு 3 குரூப் இருக்காங்க. 3 குரூப்பும் ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. குரூப் ஏ பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்கான்? 78 பேர் இருக்கான். பி ல 22 பேர், சி ல 34 பேர் இருக்காங்க. ஓகே, இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 78 பேருக்கும் ஆவரேஜ் வந்து 136. இந்த 22 பேருக்கும் ஆவரேஜ் வந்து 383. இந்த 34 பேருக்கும் ஆவரேஜ் வந்து 457. இப்போ இந்த 3 குழுவையும் சேர்த்து ஒரு ஆளுக்கான ஆவரேஜ் என்ன? ஓகே, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆவரேஜா ஒருத்தர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இவ்வளோ பெரிய கால்குலேஷன் இருக்கே மேம், இதை சால்வ் பண்ணையே 5 நிமிஷம் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கை வந்து யோசிக்கணும். என்ன ட்ரிக் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு பிகினருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டூடெண்ட், ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸே அதுதான். பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப என்ன பண்ணுவாங்கங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ குழுவுல 78 பேரு, பி ல 22, சி ல 34. அப்போ மொத்தம் ஹோட்டலுக்கு எத்தனை பேர் போனாங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி 78 பிளஸ் 22 பிளஸ் 34ன்னு ஆட் பண்ணுவாங்க. ஹோட்டலுக்கு போனவங்க இதுல கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஏல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? ஏல ஒருத்தன் வந்து 136 ரூபாய் செலவு பண்ணிருக்கான்னா 78 பேருக்கு என்ன? 78 × 136. அதுக்கப்புறம் பி யோட செலவு என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பிளஸ் 22 × 383 பிளஸ் அதுக்கப்புறம் சி யோடது வந்து 34 × 457ன்னு போடுவாங்க. இப்படி போடும்போது டோட்டலா 3 குரூப் எவ்வளவு செலவு பண்ணாங்கங்கிறது கிடைச்சிரும். அதை டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸால டிவைட் பண்ணுவாங்க.
நீங்க பாருங்க எவ்வளோ பெரிய நம்பரா இருக்கு. இத உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல எவ்வளோ டைம் எடுக்கும்னு. ஓகே, இங்க தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட்டான அப்ரோச்சை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணணும், கான்செப்ட் இதுதான், இந்த கான்செப்ட் தான். பட் கால்குலேஷன் வந்து பெருசா பண்ண போறது கிடையாது. கான்செப்ட் இதுதான். கொஸ்டின் புரிஞ்சுச்சா? 78 பேரோட ஆவரேஜ் 136, 22 பேரோட ஆவரேஜ் 383, 34 பேரோட ஆவரேஜ் வந்து 457. ஓகே, இப்போ நமக்கு ஒரு பர்சனோடது தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணுவோம், இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை இங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை இருக்காங்களோ இந்த இதுல வரக்கூடிய கூட்டுத்தொகை இதுல போட்டு டிவைட் பண்ணுவோம். இந்த கான்செப்டை தான் அப்ளை பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா அப்ளை பண்ண போறோம், கவனிங்க. ஓகே, இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ண போறேன். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நான் எதை எடுக்க போறேன்னா ஹோலா உட்காந்து 136 இன்ட்டு 78 நான் மல்டிப்ளை பண்ண போறது இல்ல, யூனிட் டிஜிட் மட்டும் எடுக்க போறேன். ஓகே, அப்போ 8 இன்ட்டு 6, 8 இன்ட்டு 6 யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 8 48. அப்ப யூனிட் டிஜிட் என்ன வரும், இதுல இதை மல்டிப்ளை பண்ணா யூனிட் டிஜிட் என்ன வரும், 8 வரும். ஓகே, அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் தான் நான் ஆட் பண்ண போறேன். பிளஸ் அதுக்கப்புறம் இங்க 383 இன்ட்டு 22 நான் மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் என்ன வரும், 3 2s are 6. ஓகே, 6 பிளஸ் நான் பெரிய நம்பர் அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னா எனக்கு வேண்டாம். எனக்கு வெறும் யூனிட் டிஜிட் வச்சு மட்டுமே இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ண போறேன். இந்த யூனிட் டிஜிட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல வெறும் ஒரு 10 செகண்ட்ல சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து 34 457 இன்ட்டு 34 மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் என்ன வரும், 7 4s are 28. அப்ப யூனிட் டிஜிட் என்ன வரும், 8 வரும். ஓகே, அப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துட்டேன். ஓகே, சோ டிவைடட் பை இப்போ நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது நான் எதெல்லாம் ஆட் பண்ணணும், 78 22 34 இதுலயும் யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணுங்க. 8 8 2 10 10 4 14, 14ல யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 4. ஓகேவா, சோ அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்குமா. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன வரும், இதை ஆட் பண்ணா 8 6 14, 14 8 22, 22 by 4ன்னு வரும். ஓகே, சோ இப்போ நம்ம யூனிட் டிஜிட் மெத்தடு ஆப்ஷனை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, இங்க 22 இருக்கா, இந்த 22லயும் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த சம்மு ஃபுல்லா யூனிட் டிஜிட் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். சோ யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் எடுக்க போறோம். 2/4 இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கும். ஓகேவா, அப்ப இங்க 2 இருக்கு, நல்லா கவனிங்க. 2 இருக்கு, 4ஆல டிவைட் ஆகணும். ஓகே, 4 வச்சு டிவைட் ஆகணும். இப்போ 4ஆ வைப்பாடு சொல்லுங்களேன். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12. ஓகே, 3 நாள் 12. அப்ப இங்க வேல்யூ என்ன இருந்திருக்கும், இந்த 2க்கு முன்னாடி 1ங்கிற வேல்யூ இருந்திருக்கும். 4 நாள் 16, 5 நாள் 20, 6 நாள் 24, 7 நாள் 28, 8 நாள் 32. ஓகேவா, அப்ப இந்த 2க்கு முன்னாடி 3ங்கிற நம்பர் இருந்திருக்கும். ஓகே, சோ 8 நாள் 32. ஓகேவா, அப்ப இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு, யூனிட் டிஜிட்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா. ஓகே, சோ இது கொஞ்சம் நீங்க ரொம்ப ட்ரிக்கியாலாம் யோசிக்க வேண்டாம், ஸ்மார்ட்டா யோசிங்க. யூனிட் டிஜிட் 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 4 வச்சு கட் பண்றோம்னா ஒன்னு பாசிபிலிட்டி 3 நாள் 12 வரணும், இல்லனா 8 நாள் 32 வரணும். அப்ப லாஸ்ட் உங்களுக்கு ஆன்சர்ல எப்படி முடியணும், ஆன்சர் வந்து 3ல முடியணும், இல்லனா 8ல முடியணும். இத 2 டிவைடட் பை 4 1/2ன்னு போட்டு விட்டுறாதீங்க. ஆக்சுவலா யூனிட் டிஜிட் வச்சு இங்க இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். இத கட் பண்ணும்போது இது 2ல முடிஞ்சிருக்கு, ஒரு நம்பர் 2ல முடியுது. 4 வச்சு கட் பண்றோம்னா 2 பாசிபிலிட்டி தான். என்னது, 3 4 12, 3 4s are 12, அப்படி இல்லனா 8 4 32. அப்படிதானே, சோ 8 4 32, 8 4s are 32. அப்ப 2 பாசிபிலிட்டி, ஒன்னு இந்த ஆன்சர் 8ல முடியணும், இல்லனா 3ல முடியணும். ஆப்ஷனுக்கு வாங்க. 3ல முடியற மாதிரி ஆப்ஷனே இல்ல, 8ல முடியற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3ங்கிற நம்பர் இருந்திருக்கும். அப்ப இது எப்படி யூனிட் டிஜிட் கட் ஆயிருக்கும் அப்படின்னா 8 4 32ன்னு கட் ஆயிருக்கும். அப்ப ஆன்சர் வந்து அதே யூனிட் டிஜிட் வச்சு ஆன்சரை சொல்லுங்க, 258. புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ பிகினர் என்ன பண்ணுவாங்க, 136 இன்ட்டு 78 மல்டிப்ளை பண்ணி 383 இன்ட்டு 22 மல்டிப்ளை பண்ணி 457 இன்ட்டு 34 மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணி நம்ம சம்ம முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு பாருங்க. ஓகே, பெரிய கொஸ்டின் தான், கால்குலேட்டிவ் கொஸ்டின் தான். ஆனா நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் எக்ஸாம்ல, அதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றவங்களுக்கும் ரொம்ப எக்ஸாம்ல டைம் எடுத்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி இது பண்றவங்களுக்கும் லேட் ஆக்குறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகே, எப்படி எல்லாரும் வந்து அந்த கொடுத்திருக்க டைமுக்குள்ள 30 கொஸ்டின் அட்டன் பண்றாங்கிறது புரியுதா. நாம இந்த கொஸ்டின்ல 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் செலவு பண்ணி ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கால சப்போஸ் ஆன்சர் வராம அந்த கொஸ்டினை விடுவோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட்டா யூனிட் டிஜிட்டை வச்சு அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஓகே, அதனால நீங்க படிக்கும் போதே என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு, எப்படி அந்த
கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸோட எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, P sells an item to Q at 50% profit. Q sells the same item to R at 60% loss. If R paid 3234 for the item, then what price item purchased by P? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடிக்கடி இதே கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேக்குறாங்க. P என்பவர் ஒரு பொருளை Q என்பவருக்கு 50% லாபத்தில் விற்கிறார். Q அதே பொருளை R என்பவருக்கு 60% நஷ்டத்தில் விற்கிறார். R அந்த பொருளுக்கு 3234 ரூபாய் செலுத்துகிறார். P அந்த பொருளை வாங்கிய விலை என்ன? ஓகே, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ P வாங்கிய விலையை நான் Pன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ P வந்து ₹1 வாங்கியிருக்காரு. எவ்வளவு ரூபான்னு தெரியாது. சோ நான் P ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. P வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? P ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அந்த P மதிப்புள்ள பொருளை வந்து எவ்வளவு இதுக்கு இது பண்றாரு? Q என்பவருக்கு 50% லாபத்தில் விற்கிறார். ஓகே, அப்ப Qவுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? 50% லாபத்துல விற்கிறாரு. இப்ப 100 ரூபாய் ஒரு பொருள், Pயோட பொருளோட விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னா 50% லாபம்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? 150 ரூபாய்க்கு விற்பாரு. ஓகே, அப்போ Pயோட தொகை வந்து P. ஓகே, இதுல 50% லாபத்துல Qவுக்கு விற்கிறாரு. ஓகே, அப்போ 50% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாம். ஓகே, லாபம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, லாபம்னு சொல்லிட்டாங்கன்னா பேஸ்ல இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், மேல இருக்கிறது லாபம். அப்போ விற்ற விலை எவ்வளவு? இது வந்து பொருளோட உண்மையான விலை, இது வந்து ப்ராஃபிட். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பொருளோட விற்ற விலை எவ்வளவு கிடைக்கும்? 3/2 எழுதலாமா? ஓகே, அப்போ ப்ராஃபிட் வந்து 3. அப்போ நாம எப்படி எழுதலாம்? இத 3/2 எழுதலாம். அதாவது ப்ராஃபிட் மீன்ஸ் ப்ராஃபிட் வந்து ₹1. அப்ப அதோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 3 பார்ட். அப்ப கீழே காஸ்ட் பிரைஸ் போடணும். 3/2 போட்டுடலாமா? ஓகே, அப்ப இத வந்து இதுதான் என்னது? Q வாங்கிய விலை. Q வந்து P கிட்ட இருந்து வாங்கிய விலை வந்து இதுதான். இப்போ P வந்து இந்த விலைக்கு வாங்கிட்டு அதே பொருளை R என்பவருக்கு 60% நஷ்டத்தில் விற்கிறார். அப்ப இது வந்து Qவோட அமௌண்ட். இது ஃபுல்லா சேர்த்தது Qவோட அமௌண்ட். இந்த அமௌண்ட்ல அவர் எவ்வளவு நஷ்டத்துல விற்கிறாரு? 60% நஷ்டத்துல விற்கிறாரு. 60% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 3/5 எழுதலாமா? 60/100 போடுவீங்க, கேன்சல் ஆகும். 3/5 எழுதுவீங்க. கீழே இருக்கிறது என்னது? காஸ்ட் பிரைஸ். கீழே இருக்கிறது என்னது? காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அப்படி போட்டுடலாம். இது நஷ்டம். நஷ்டம்னா என்ன பண்ணணும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கழிக்கணும். அப்படிதானே? 5 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 3 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா நஷ்டம் எவ்வளவு? 2. அவர் எவ்வளவு ரூபாய்க்கு, சாரி, 5 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 3 ரூபாய் நஷ்டத்துல விற்கிறாருன்னா எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாரு? 5 - 3 2 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஓகே, சோ 2. ஓகே, அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது யாரோட அமௌண்ட்? ஆரோடது. ஓகே, சோ இந்த குட்டி பாக்ஸ் வந்து Q வாங்கின தொகை, Q கிட்ட வித்த தொகை. இந்த P × 3/2 × 2/5 வரைக்கும் இருக்கிறது யாருக்கிட்ட விற்ற தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா R கிட்ட விற்ற தொகை. R கிட்ட விற்ற தொகை எவ்வளவு? 3234. 3234 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குறாரு. இப்போ P அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு? இதுதான் கொஸ்டின். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் சால்வ் பண்றது ஈஸி தான். P × 3/2 × 2/5 = 3234. அவ்வளவுதான். எக்ஸாம்ல டக்குன்னு ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த 2 கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ இதை 3 வச்சு கட் பண்ணலாமா? கட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு 3 சோ இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கொண்டு போயிருவோம். P = 3234 × 5 இங்க போயிரும். 5/3 இருக்கும். 3 வச்சு கட் ஆகுறதுக்கு கண்டிப்பா கட் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சோ கட் பண்ணி பாருங்க என்ன வருது? ஆன்சர் என்ன வரும்? ஒரு 3 10 3 30, 7 3 21, 8 3 24. ஓகே, 1078 × 5, 8 5 40, 35 4 39, 5. சோ 53 90. ஓகே, அப்போ P வந்து எவ்வளவு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கியிருப்பாரு? 5390க்கு அந்த பொருளை வந்து வாங்கியிருப்பாரு. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. இந்த கொஸ்டினோட 16/3/2026 30 மேக்ஸ் கொஸ்டினும் நாம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இதை வந்து நான் 3 பார்ட்டா உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். 3 வீடியோவா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோவையும் பாருங்க. நான் இதுக்கு அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 வீடியோவையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் மாதிரி அந்த வீடியோ போகும். ஒரு 3 மணி நேரம் மாதிரி அந்த கிளாஸ் போகும். 30 கொஸ்டினும் ஒரே வீடியோலையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா?
லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? A dealer buys 2 articles X and Y for 500 each. He marks each of them at the same price. He sells X by giving 2 successive discount of 50%, 28%. Still earns 958 as profit. If he sells Y at a single discount of 77%, what is the profit percentage on Y? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு டீலர் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரண்டு பொருட்களை தலா 500 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஓகே, எக்ஸ் ஒய் இது 500 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு, இதையும் 500 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. அவை ஒவ்வொன்றிற்கும் சமமான விலையை குறிக்கிறார். அப்ப ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா குறித்த விலை வந்து சமம். ரெண்டோட மார்க் பிரைஸுமே என்னது? ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அவர் எக்ஸ் என்ற பொருளை 50% மற்றும் 28% என்ற தொடர்ச்சியான தள்ளுபடிகளுடன் விற்பனை செய்கிறார். ஓகேவா? அப்ப எக்ஸ்ங்கிற பொருளுக்கு அவரு தொடர்ச்சியான தள்ளுபடி கொடுக்கிறாரு. அதோட மார்க் பிரைஸ், தள்ளுபடி எங்க இருந்து கொடுப்போம்? மார்க் பிரைஸ்ல இருந்தானே கொடுப்போம். அப்ப மார்க் பிரைஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் 50% தள்ளுபடி கொடுக்கிறாரு. ஓகே, தள்ளுபடினா என்னது? கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கிறது. அப்ப 50% நாம எப்படி எழுதலாம்? 50% நாம 1/2 எழுதலாம். ஓகே, சோ 1/2. ஓகே, 1/2 எழுதலாமா? அப்போ அதோட மார்க் பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு? 2 பார்ட். எவ்வளவு தள்ளுபடி பண்றாரு? 1 ரூபாய் தள்ளுபடி பண்றாரு. அப்ப 2 - 1 1. சோ 1/2 எழுதிடலாம். ஓகே, அடுத்து இன்னொரு தள்ளுபடி எவ்வளவு? 28%. அது எப்படி எழுதலாம்? 28/100 எழுதலாம். அப்ப 7/25 எழுதலாம். ஓகே, சோ அப்போ 25 பார்ட். மார்க் பிரைஸ் எவ்வளவு? 25 பார்ட். எவ்வளவு தள்ளுறாரு? 7 ரூபாய் தள்ளுறாரு. ஓகே, 7 ரூபாய் தள்ளினாருன்னா 25 ரூபாயில 7 ரூபாய் தள்ளி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 18 ரூபாய் வரும். அதே கதை தான். 25 பார்ட்ல 7 தள்ளுனீங்கன்னா எவ்வளவு வரும்? தள்ளுபடியில 18 வரும். ஓகே ஓகே சோ போட்டாச்சு. ஓகே, அவர் எக்ஸ் என்ற பொருளுக்கு 50%, 28% கூடிய ரெண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகள்ல விற்பனை செய்து 958 வந்து லாபமாக பெறுகிறார். 958 என்னது? லாபம். அந்த வரியை நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே, 50%, 28% வந்து தள்ளுபடி பண்ணாலுமே 958 ரூபாய் வந்து அவருக்கு லாபமா கிடைக்கி. பொருளோட மதிப்பு எவ்வளவு? 500 ரூபாய் தான். ஓகே, 500 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு இதுதான் அதோட காஸ்ட் பிரைஸ். பொருளோட காஸ்ட் பிரைஸ் 500ன்னு சொல்லிட்டாங்க. லாபம் வந்து எவ்வளவு கிடைக்கி? 958. அப்ப இது காஸ்ட் பிரைஸ், இது வந்து என்னது? ப்ராஃபிட், லாபம். ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? விற்ற விலை, அந்த உண்மையான விலை பிளஸ் லாபம் ஆட் பண்ணா 8 5 1458. ஓகே, அப்போ மார்க் பிரைஸ்ல இவ்ளோ தள்ளுபடி கொடுத்தாலும், குறித்த விலையில இவ்ளோ தள்ளுபடி கொடுத்தாலுமே அவங்களுக்கு லாபம் வந்து எவ்வளவு கிடைக்குது? அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 958 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப விற்ற விலை எவ்வளவு? 1458. ஓகே, இது நார்மலா அந்த ஜவுளி கடையில இல்ல பெரிய இதுல எல்லாம் நடக்கிறது தான். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பொருளை வந்து 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஓகே, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1000 ரூபாய் அப்படின்னு குறிச்சு வச்சிருவாங்க. மார்க் பிரைஸ் வந்து 1000 ரூபாய். அந்த ஆடி தள்ளுபடி எல்லாம் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதுல அதான் பண்ணுவாங்க. 500 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 1000 ரூபான்னு குறிச்சு வச்சுட்டு 30% ஆஃபர் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்ப அதை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாங்க? 1000 ரூபான்னு குறிச்சு வச்சு 30% ஆஃபர்னா 700 ருபீஸ்க்கு விற்பாங்க. ஓகே, ஆனா அதோட உண்மையான விலை எவ்வளவு? 500 ரூபாய் தான். ஆனா அவங்க விற்கிறது எவ்வளவுக்கு? 700க்கு. அப்ப எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைக்கும்? 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதுதான் மார்க் பிரைஸ். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். மார்க் பிரைஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, மார்க்அப் பிரைஸ்னா என்னங்கிறது எல்லாமே தெரியணும். இப்ப நம்ம பேசிக்ஸ் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியா வீடியோ போயிடும். ஓகே, பேசிக்ஸுக்கு நான் சொல்லிட்டேன் எங்க படிக்கணும்னு. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல படிச்சிட்டீங்கன்னா பேசிக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். ஓகேவா? அப்ப இதுதான் என்னது? செல்லிங் பிரைஸுக்கு ஈக்குவல். மார்க் பிரைஸ்ல இவ்வளவு தள்ளுபடி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறோம்? 1458 ரூபாய்க்கு விக்கிறோம். அப்ப மார்க் பிரைஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கட் பண்ணா 1 2 9 2 18 கட் பண்ணிரோமா? சோ கட் பண்ணா ஆன்சர் என்ன வருது? 9 2 18 வருது. சோ திருப்பி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 9 9 எத்தனை தடவை போகும்? 16 9 144. 16 9 144, 2 9 18. அப்ப மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு 162 இன்டு 25. அப்ப அந்த பொருளோட குறித்த விலை எவ்வளவு? 162 இன்டு 25. மல்டிப்ளை பண்ண வேண்டாம், வேற ஏதாவது வழி இருக்கும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க? அவர் ஒய் என்ற பொருளை 77% ஒற்றை தள்ளுபடியில் விற்றால் ஒய்யின் லாப சதவீதம் என்ன? அப்போ ஒய்யோட மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்ல. ஏன்னா ரெண்டு பார்ட்டோட மார்க் பிரைஸுமே ஈக்குவல். எக்ஸோட மார்க் பிரைஸும் ஒய்யோட மார்க் பிரைஸும் ஈக்குவல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸோட மார்க் பிரைஸ் வந்து 162 இன்டு 25 அப்படின்னா ஒய்யோட மார்க் பிரைஸும் இதுதான். அப்படிதானே? எக்ஸோட மார்க் பிரைஸும் இதுதான், ஒய்யோட மார்க் பிரைஸும் இதுதான். ஓகே,
அப்போ அந்த ஒய்ங்கிற பொருளை 77% தள்ளுபடியில வித்தா ஒய்யோட லாப சதவீதம் என்ன? ஓகே, இப்போ மார்க் பிரைஸ் எவ்வளவு? 162 into 25. சோ ஒய்யோட லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ 162 into 25 எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கிறோம்? 77%. ஓகேவா? 77, அப்போ 100% மார்க்கப் பிரைஸ்னா அதுல 77% தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இது பண்ண முடியும், விற்க முடியும்? 23. ஓகேவா? சோ 23%க்கு அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து என்ன கிடைக்கும்? 23 divided by 100 போட்டுடலாம். ஒரு 25 25 4 25 100 4 வாய்ப்பாடுல கட்டாக வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சோ 2 தடவை போகும். சோ 81. ஓகே, 81 into 23 ஒரு 3 3 24 26 16 16 2 18. ஓகே, சோ என்ன வருதுங்க? 1863. கீழே ஒரு 2 இருக்கு. சோ அப்போ ஒய்யோட செல்லிங் பிரைஸ் வந்து என்ன வரும்? ஒய்யோட செல்லிங் பிரைஸ் வந்து 1863 டிவைடட் பை 2ன்னு போடும்போது 9 2 18 3 2 6 1 2 5 2 10 931.50. அப்போ ஒய் வந்து 77% தள்ளுபடி பண்றாரு அப்படின்னா ஒய்யோட விற்ற விலை எவ்வளவு வரும்? 931.50 வரும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒய்க்கு எவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 500. ஒய்யோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 500. ஒய்யோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 931.50. ஓகே, அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 500, செல்லிங் பிரைஸ் வந்து 930. செல்லிங் பிரைஸ் மேல எழுதிருவோமா? 931.50. ஓகே, இப்போ இதுல இருந்து லாபம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ லாபம் வந்து எவ்வளவு வரும்? ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம அப்ரோச் பண்ணிருந்தோம்னா இந்த கால்குலேஷன்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகியிருக்கலாம். ஓகேவா? சோ அது எப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷனுக்குள்ள போயிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றதுங்கறத சொல்றேன். இப்போ நமக்கு என்ன வரும்? செல்லிங், இப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வரும்? செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ். சோ ப்ராஃபிட் என்ன வரும்? 50. சோ திருப்பி இங்க வந்து 1. சோ திருப்பி 3, 9ல 5 போனா 4, 431.5 வரும். 431.5 கிடைக்கும். சோ டிவைடட் பை என்ன பண்ணணும்? காஸ்ட் பிரைஸை கீழே போடணும். 500 into 100 போடணும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். சோ கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 8 5 40, 6 5 30, 6 5 30, 3 5 15, 86.3% கிடைக்கும். புரியுதா? செல்லிங் பிரைஸ் இருக்கு, காஸ்ட் பிரைஸ் இருக்கு, லாபம் கண்டுபிடிச்சாச்சு. லாப சதவீதத்துக்கு என்ன பண்ணணும்? லாபத்தை மேல போடணும், இந்த காஸ்ட் பிரைஸை கீழே போடணும், பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போடணும். ஆன்சர் என்ன வரும்? 86.3%. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்து நாம இப்படி சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு. இங்கேயே நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கலாம். எப்படி யோசிச்சிருக்கலாங்கிறத சொல்றேன். ஓகேவா? சோ இந்த இதை கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கவும் வேண்டாம். மல்டிப்ளை பண்ணாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணிருக்கலாம். அதாவது ஒய்யோட செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு வரும்? 81 into 23. ஓகே, இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ல வருது அப்படின்னாலே எக்ஸாம்ல நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா கேன்சல் பண்ண மாட்டேன். அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே லட்டு மாதிரி ஆன்சர் வர மாதிரி கொண்டு வரணும். 81 into 23 divided by 2. இதுதான் என்னது? ஒய்யோட செல்லிங் பிரைஸ். இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? அவனோட லாப சதவீதம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 500ன்னு தெரியும். காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 500. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல நான் எப்படி எழுதுறேன்னா காஸ்ட் பிரைஸ், சோ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் அப்படி ரேஷியோவா எழுதிக்கிறேன். காஸ்ட் பிரைஸ் வந்து 500ன்னு தெரியும். செல்லிங் பிரைஸ் என்ன தெரியும்? 81 into 23 divided by 2 அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, சோ இப்போ எனக்கு இதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணணும். இந்த 2 இங்க கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துட்டேன்னா இங்க காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ன்னு எழுதிடலாம். 500 into 2 எனக்கு என்ன வரும்? 1000ன்னு வரும். செல்லிங் பிரைஸ் 81 into 23. 81ஐயும் 23ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு 3 3 24 26. சோ திருப்பி 16 18, 1863 கிடைக்கும். செல்லிங் பிரைஸ் என்னது? 1863. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 1000 ரூபாய். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 1863. அப்ப லாப சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 1863 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 863 ரூபாய் லாபம். 1863 மைனஸ் 1000ன்னு போடும்போது எனக்கு லாபம் வந்து எவ்வளவு கிடைக்கும்? 863. எனக்கு என்ன வேணும்? லாப சதவீதம். லாபத்தை மேல போடுங்க, காஸ்ட் பிரைஸ கீழே போடுங்க, பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 இங்க போடுங்க. 20 20 கட் ஆகிரும். ஆன்சர் 86.3. அவ்வளவுதான். அதே ஆன்சர் தான் இங்கேயும் வருது. இதுக்கு எவ்வளவு கால்குலேஷன் பண்ணோம், இதுக்கு எவ்வளவு கால்குலேஷன் பண்ணோங்கிறத பாருங்க. நாம யோசிக்கிறது தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கே ஸ்மார்ட்டா தோணும், இந்த இடத்துல இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 86.3%. ஓகேவா? சோ நாம வந்து 16/3/2026 ஷிஃப்ட் 1 30 கொஸ்டினுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பாருங்க. ஈஸியா
ஆன கொஸ்டின்ஸும் இருக்கு, மாடரேட்டான கொஸ்டின்ஸும் இருக்கு, டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸும் இருக்கு. என்ன மாதிரி எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணணும், ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின், ட்ரிக்கியான கொஸ்டின், கால்குலேட்டிவான கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 30 கொஸ்டின்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இன்னும் நான் ஸ்ட்ராட்டஜியோட படிக்கணும், நான் ஒரு பிகினரா இருக்கேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு டைமுமே உங்களுக்கு சொல்றதுதான். ஃபீஸ் வந்து ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க, 1999. அதுவும் இன்னைக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டினா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 1399க்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட், அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1899 பே பண்ணீங்கனாலே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட லைஃப் டைம்னா 699 மட்டும் பே பண்ணுங்க. 1 இயர்னா 499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்டிபிசிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு எனக்கு மேக்ஸ், ரீசனிங் ப்ராப்ளம் இல்ல மேம், சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸ் தான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 699. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 16/5/2026 நாளை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையோட நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இமீடியட்டா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.